தமிழ்நாட்டில் தாவேக்கா கட்சியில் ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, சாதி அடையாளத்தோட பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் யாரும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சாதி அடையாளம்னா என்ன? சாதி அடையாளத்தோடு யாரும் போகிறதில்ல பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும். தங்களுடைய மத நம்பிக்கை, தங்களுடைய குலதெய்வதை வழிபாடு, இதையெல்லாம் நம்பி அவங்கவுங்களுக்கும் பிடிச்ச கடவுளை ஒருத்தன் கயிறு கட்டின்னு இருப்பான், ஒருத்தன் நாமத்தை போட்டுன்னு இருப்பான், ஒருத்தன் பட்டயம் போட்டுன்னு இருப்பான், ஒருத்தன் நெத்தியில் குங்குமம் வச்சுக்குவான், ஒருத்தன் சந்தனம் வச்சுக்குவான். இது உங்களுக்கு சாதி அடையாளமா? அதை அழிச்சா நெத்தியில் பொட்டு இல்லாமல், கழுத்தில் ருத்ராட்சி இல்லாமல், கையில் கயிறு இல்லாமல் வந்துட்டா சாதியை ஒழிச்சிட்டு மாதிரி அர்த்தமா? நீங்கள் அப்படி சாதியை ஒழிக்கிறவங்க மொத்தமாக அழிச்சிருங்க. எங்கள் ஆட்சியில் சாதியே இல்லை, எல்லா சாதியுமே ஒன்று தான், இருக்கிறவன் இல்லாதவன், இது ரெண்டு மட்டுமே செஞ்சு ஆட்சி பண்ணலாமே. சாதியை ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்து தர்மத்தை அழிக்கிறது மட்டும்தான் பார்ப்பீங்களே. இது எந்த விதத்தில் நியாயம்? மற்ற யார் வேணாலும் என்ன வேணாலும் போட்டு வரலாம், சிலுவை போட்டு வரலாம், புர்கா போட்டு வரலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஆனால் இது மட்டும் பிரச்சனையாக தெரியுது. ஆட்சிக்கு வந்தீங்களா, ஆட்சி பண்ணுறது மட்டும் பார்க்கணும், நல்லது பண்ணுங்க. சாதி அடையாளம், கையில் கயிறு கட்டிங்கன்னா சாதி அடையாளம், நெத்தியில் பொட்டு வச்சிங்கன்னா சாதி அடையாளம். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அப்படியே முன்னே போக 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 இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்களோ மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கொடுத்த வாய்ப்பை நல்லதாக பயன்படுத்துங்க. எல்லா பள்ளிக்கூடங்களும் இப்போது மதரசா பள்ளிக்கூடங்களில் அவங்க மதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்டின் பள்ளிக்கூடங்களெல்லாம் மோரல்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு காலையில் போனோடனே மொதல் சப்ஜெக்டே இயேசுவை பற்றி தான் படிக்கிறாங்க. இயேசு இப்படி செஞ்சார், இயேசு அப்படி செஞ்சார், இயேசுவை பற்றி படிங்க, இயேசு தான் நல்ல கடவுள், இயேசு தான் மிதமான கடவுள், மிருதுவான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் தடுத்து நிறுத்துறீங்களா? ஏன் கிறிஸ்தவ கல்லூரியானா ஒரு சட்டம், இஸ்லாமிய கல்லூரியான ஒரு சட்டம், இந்து கல்லூரினா ஒரு சட்டமா? எல்லோரும் ஒரே சமமாக பாருங்கள். எல்லாருமே ஒன்று தான். இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று தான். ஒன்றா பாருங்கள். மதத்துக்கு ஒரு சட்டம், சாதிக்கு ஒரு சட்டம், அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் பொட்டு வச்சுட்டு வர்றான், அவன் பூ வச்சுட்டு வரான்னு அவங்கவுங்க விருப்பம். அதிலெல்லாம் நீங்கள் தள்ளிட்டு பண்ணால் எப்படி? ஒருத்தன் கறியே சாப்பிட மாட்டான், அவனை கறி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா? ஒருத்தன் கறியை சாப்பிட்றவன் இருப்பான், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது அதை பேசணும். நீங்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு இது பண்ணக்கூடாது. இன்னொரு அமைச்சர் போகிறான், கோயிலில் போய் நாங்கள் ஆரத்தி எடுத்துகிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு வந்தால் பொட்டு வைக்காதீங்கன்னு சொல்கிறான். பொட்டு வைக்காதவன் நீ எதுக்கு கோயிலுக்குள்ளே போகிற? கோயிலுக்கு வெளியில் நிற்கலாமே. கோயிலுக்குள்ளே போனால் அங்கே சாஸ்திர சம்பிரதாயம் என்ன இருக்குது அதை கடைப்பிடிக்கணும். இல்லை நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. அங்கே போனால் மட்டும் குள்ளே போட்டுக்கிறீங்க, கஞ்சி குடிக்கிறீங்க, இங்கே போனால் கேக் சாப்பிட்றீங்க, இங்கே வந்தால் பொட்டு வச்சுக்கிறது கசக்குதா? அப்படின்னா எதுக்கு கோயிலுக்கு போகிற? போகாத கோயிலுக்கு. எல்லா மக்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், கல்லூரி வாலிபர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு சொல்கிறேன், நெத்தியில் பொட்டு வச்சுட்டே போங்க. நம்ம அடையாளத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. நெத்தியில் பொட்டு வச்சுட்டு போங்க. நாமம் வைக்கிறவங்க நாமத்தை வச்சுட்டு போ. பெண் பிள்ளைகளெல்லாம் பூ வச்சுட்டே போங்க. பூ சுடுறது தான் நம்ம கலாச்சாரம். அதை எதுக்கு மறக்கிறீங்க? மறக்காதீங்க. என்ன தடை வந்தாலும் அப்பேற்பட்ட ஆங்கிலேய ஆட்சியும் பார்த்தாச்சு, முகலாய ஆட்சியும் பார்த்தாச்சு, எல்லா ஆட்சியுமே தாண்டி தான் இப்போ வந்து நிற்கிறோம். இப்போ போய் நம்ம பூ வைக்கிறதுக்கும் பொட்டு வைக்கிறதுக்கும் பயப்பட்டால் எப்படி? உயிரே போனால் நம்ம அடையாளத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் கூடாது. வந்தே மாதரம்.